மீன் பொரிக்கிறதா இருந்தால் ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தனியாக குழம்புலாம் பண்ண தேவையில்லை, அந்த மசாலாவே போதும். ஒரு பிளேட் சோறு எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். எப்பவும் சொல்கிறது தான், மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா பீச்சுக்கு போய் வாங்குங்க. அதுவும் கரமடின்னா துடிக்க துடிக்க கிடைக்கும். மீன் க்ளீன் பண்ணி எடுத்த உடனே 2 பக்கம் லைன் போட்டுக்கோங்க, அந்த ஃப்ரை பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும். சின்ன வெங்காயம், இஞ்சி, வெளுத்துள்ளி அதை தள்ளி எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்ததும் மீன் போட்டு ஒரு வாழை இலையில் மூடிக்கலாம். வாழை இலை கிடைக்காதவங்க தட்டால் கூட மூடிக்கோங்க, பரவாயில்ல. ஒரு சைடில் 7 நிமிஷம் தான் குக் பண்ணணும். அப்புறமா மறைச்சி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சைடில் ஒரு 7 நிமிஷம். இந்த மசாலா அப்படியே கொஞ்சம் திக்கானதும் கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.